ஃபாஸ்டிங் பிரேயர் சொல்லிருக்காங்க. எனக்கே வாரத்துல ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது. நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கனால அதெல்லாம் வர மாட்டேம்மா. நீங்க நான் வர மாட்டேன். வாரத்துக்கு ஒரு மொத்தமா வருவேன். நான் டெய்லியெல்லாம் வர மாட்டேம்மா. நீங்களும் வர மாட்டீங்களா? வீட்டுல இருக்கிறாங்க, சொந்தக்காரெல்லாம் வெளில இருந்து வராங்கம்மா, சினிமா பார்க்குன்னு போவோம், என்ன கூப்பிடுறியம்மா, நான் வரலம்மா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல விதைகளை தூவ வராரு. அப்ப அவர் அள்ளி தூவும் பொழுது ஒண்ணு வழி அருகே தூவப்பட்ட நிலமா இருக்கு, இன்னொன்னு கற்பாறையில விழுந்த விதையா இருக்கு, இன்னொன்னு வந்து முள்ளுள்ள இடத்துல விழுது. இந்த வழி அருகே தூவப்பட்ட விதை வந்து மனிதர்கள் அந்த இடத்துல நடக்கும் பொழுது அது வீணாக போகுது. அதே போலதான் இந்த இடத்துல இவங்க ஏதோ வாரத்துல ஒரு நாள் தான் வர சபைக்கலாம், டெய்லியெல்லாம் என்னால வர முடியாதுன்ற மாதிரி ஒரு அவங்களுடைய நிலத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கிறாங்க. ரெண்டாவதா பார்க்க போறது வந்து கற்பாறையில விழுந்த விதை. கற்பாறையில விழுந்த விதை நீங்களே யோசிங்க, கற்பாறையில விழுந்த விதை விளையுமா? அப்படி விளைந்தாலும் அது உஷ்ணம் என்ற உபத்திரத்தினால சோர்ந்து போயிடுறாங்க. அதே போலதான் இவங்க ஏதோ ஒரு வர அலட்சியமா சொல்றாங்க. மூணாவதா பார்க்க போறது முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதை. முள்ளு வந்து இவங்களுக்குள்ளேயே விசுவாசம்னு ஒண்ணு இருக்கும், ஆனா முள்ளு என்ற சாத்தான் வந்து இவங்க அந்த விசுவாசத்தை கிழிச்சு போடுறான். அதே போலதான் இவங்களும் ஏதோ வரமா எல்லாரும் அலட்சியமா இருக்கிறாங்க. இப்போ நான் 3 நிலத்தை சொல்லிட்டோம். எங்கடா நல்ல நிலம் நீங்க யோசிப்பீங்க. நல்ல நிலன்றது நம்மதான். நம்மளும் ஒரு நிலம் ஆண்டவருக்கு நம்ம என்னைக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு நம்ம நல்ல நிலமா மாறுவோம். நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்க 30-60 பலன் கொடுக்க வைப்பார். ஆமென். நீங்க லைக் பண்றது எங்களுக்கு இல்ல, ஆண்டவர் வார்த்தையை லைக் பண்றீங்க, ஷேர் பண்றது எங்களுக்கு இல்ல, ஆண்டவர் வார்த்தையை ஷேர் பண்றீங்க, கமெண்ட் பண்றது ஆண்டவர் வார்த்தையை கமெண்ட் பண்றீங்க, ஃபாலோ பண்றது எங்களுக்கு இல்ல, ஆண்டவரை ஃபாலோ பண்றீங்க.